சிம்பிளாக இந்த எக் தொக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பில் பாத்திரத்தில் தண்ணி வச்சு நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். 2 முட்டையை அதில் போட்டுக்கலாம். வேக வைக்கிறதுக்கு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம், 2 தக்காளி. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி அதோட தோலை நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம் ஃபுல்லாக. வெங்காயத்தை நல்லா நைஸாக அரியிறப்போ இந்த கிரேவி வந்து நல்லா சூப்பராக வரும். ஸோ அதனால் எவ்வளோ நைஸாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ நைஸாக கட் பண்ணுங்கள். அண்டு இந்த கிரேவி பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி. பேச்சுலராக இருக்கிறவங்க அண்டு ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அண்ட் ஆனியனை நல்லா இது மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு தக்காளி அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா நைஸாக சின்னதாக கட் பண்ணிக்கலாம். தக்காளி கட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையை கழுவி எடுத்துக்கலாம். முட்டை வெந்துகிட்ருக்கு. மெயினாக இந்த டிஷ்ஷுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இது 3 தான் ரொம்ப மெயின். இதை தவிர்த்து இதில் வேறு எதுவும் தேவைப்பட போகிறதில்ல. இப்போ என்ன பண்ணலாம், இன்னொரு அடுப்பில் இந்த முட்டை வேகிறதுக்குள்ளே நம்ம பேன் ஒன்று பற்ற வச்சுக்கலாம். பேனை வச்சு கொஞ்சோண்டு ஆயில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கலாம். நான் எல்லா டிஷ்லையுமே கொஞ்சம் ஜீரகம் போட்டுப்பேன். ஸோ ஜீரகம் இருந்தால் போட்டுங்க, இது தேவையில்லை. அண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கடுகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை அண்டு கட் பண்ண அந்த வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதை நல்லா வதங்கணும். நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ எனக்கு நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ண தக்காளியும் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா வதங்க ஆரம்பிக்கட்டும். வதங்கிறதுக்குள்ளே நம்ம அந்த பாயில் பண்ண எக்கை வந்து பீல் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது தோலை உரித்து வச்சுக்கலாம். அப்படி தோலை உரித்ததுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கணும். எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு வரும். நம்ம இது வதங்கிட்டு இருக்கிறப்பே இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் எது வேணாலும் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தனியா, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஃப்ளேவருக்காக சிக்கன் மசாலா. நீங்கள் கரம் மசாலா இருந்தால் கூட கரம் மசாலா கூட போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிட்டு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போ என்ன பண்ணுறேன், நம்ம முட்டை ஓடை எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்போக்கை வச்சு நல்லா குத்தி விடுங்க. அப்போ தான் வந்து நம்மளோட கிரேவி வந்து இந்த முட்டையோட எல்லா இடத்துக்கும் போகும். இந்த மாதிரி பண்ணுறப்போ நமக்கு சாப்பிடவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இல்லைனா மேலே மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா அதை குத்தி விட்டுட்டு இதுக்குள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சோம் அப்படின்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சதுக்கப்புறம் மூடி போட்டு வேக வச்சதுக்கப்புறம் நம்ம எக்கு தொக்கு ரெடி.